துளாராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்ப போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. துலா ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய துளாராசி பலனுக்குள் போகலாமா? எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நம்ம காணொலியை பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள்ங்க. துளாராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கா? என்னடா வாழ்க்கை இது, நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு பல நாள் ராத்திரி தூங்காம யோசிச்சிருப்பீங்க. நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் யாருக்கும் தெரியாம போயிருக்கும். ஆனா நீங்க செய்யாத தப்புக்கு பழிய மட்டும் உங்க மேல தூக்கி போட்டிருப்பாங்க. குறிப்பா அவமானங்கள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடின்னு எல்லா பக்கத்துல இருந்தும் அடி வாங்கி இப்போ ஒரு விரக்தியான மனநிலையில தான் நீங்க இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டாமுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க எந்த ஒரு செய்திக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமா உங்களை தேடி வரப்போகுதுங்க. இந்த ஒரு அழைப்பு உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுத போகுதுன்னு சொன்னா அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. சுக்கிரனை ராசிநாதனா கொண்ட துளாராசி அன்பர்கள் பொதுவாவே ரொம்ப அன்பானவங்க. நியாயமா நடந்துக்க நினைக்கிறவங்க, தராசு மாதிரி ரெண்டு பக்கமும் சரியா இருக்கணும்னு நினைச்சு மத்தவங்களுக்காக தங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுப்பாங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியா மாறிடுச்சுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு கருவியா பயன்படுத்திட்டு அப்புறம் கலட்டி விட்டுருப்பாங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சல், ஒரு ஏமாற்றம் இருந்துட்டே இருக்குங்க. ஆனா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாற ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பா கோச்சாரப்படி கிரகங்கள் இப்போ உங்க ராசிக்கு செய்ய போற நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. உங்க ராசிக்கு இப்ப குரு பகவானோட பார்வை முழுமையா கிடைக்குது. இதனால இருண்டு போன உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் ஒன்னொன்னா உடைய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல ஏற்படுற இந்த கிரக மாற்றம் குறிப்பா உங்க தொழில் மற்றும் பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுதுங்க. பல நாளா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலையிலிருந்து அந்த அழைப்பு வரப்போகுது. வேலைக்கு பேசிட்டு அதோட நல்ல முடிவுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த நல்ல செய்தி வருங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணவரவு வரப்போகுதுங்க. கடனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. காலையில எழுந்திரிச்சாலே இன்னைக்கு யாருக்கு எப்படி பதில் சொல்லணும் ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குங்க. ஆனா அந்த நிலைமையெல்லாம் இனி அடியோடு மாறப்போகுது. உங்க கைக்கு வர வேண்டிய பணம், இத்தனை நாளா தடைபட்டு இருந்த பணம் எல்லாம் சடசடன்னு உங்க கைக்கு வந்து சேருங்க. கடன் அடையிறதுக்கான வழிகள் தானாகவே பிறக்குங்க. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் தங்களோட தப்ப உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாம் இப்ப தடபுடலா நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தேடி வருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில அடிக்க போற அதிர்ஷ்ட காத்துல நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இத்தனை நாளா மனசுக்குள்ள போட்டு பல விஷயங்களை குழப்பிக்கிட்டு இருந்ததால உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குங்க. சின்ன சின்னதா ஏதாவது ஒரு உடம்பு வலி இல்லைன்னா தூக்கமின்மை பிரச்சனை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். மருத்துவரிடம் போயிருப்பீங்க. ஆனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோர்வு இருந்துட்டே இருந்திருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசுல இருந்த அந்த அதிகப்படியான பாரம் தாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் உங்களுக்கு வராதுங்க. உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்போட இன்னைக்கு நாளுக்குள்ள
ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்ற நம்பிக்கையோட நீங்க எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா காணாம போன அந்த சிரிப்பு மறுபடியும் திரும்ப வரப்போகுதுங்க. உங்கள பார்க்க வரவங்களே என்ன இப்பல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, முகமே ரொம்ப பிரகாசமா இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துரோகங்களுக்கு ஒரு அளவே கிடையாது. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலைகளை நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. நீங்க ரொம்ப நம்புனவங்க, உங்களுக்காக எதையும் செய்வாங்கன்னு நீங்க நினைச்சவங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்த பண்ணியிருப்பாங்க. அவங்கள நினைச்சு நீங்க நிறைய நாள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. அவங்கள பழி வாங்கணும்னு நீங்க நினைக்கலாம்னு, ஏன் நமக்கு இப்படி பண்ணுனாங்கங்கிற வலி உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க. ஆனா இனிமே நீங்க கவலைப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெடுதல் நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப தங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் மாறும்ங்க. உங்கள ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ராஜ நட போட போறீங்க. உங்க முன்னேற்றத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமானதா இருக்க போகுதுங்க. மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே பனி மாதிரி விலகி போகுங்க. உங்களுக்காக கிரகங்களை முன்னின்று அவங்கள தட்டி கேட்கும் 10 விஷயத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. பிரிவினை சரியாகாமலையோ இல்லைன்னா வாங்கின இடத்துல ஏதாவது வில்லங்கம் செய்திருந்தாலோ ரொம்ப நாளா நீதிமன்றம் வழக்குகள்லாம் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க. அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு முக்கியமான அழைப்பு உங்களை தேடி வருங்க. அது உங்க பக்க நியாயத்தை நிலைநாட்டுற மாதிரி இருக்குங்க. பூர்வீக சொத்துகள் மூலமா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத வருமானம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதுசா வீடு கட்டணும் இல்லைன்னா ஒரு நல்ல வண்டி வாங்கணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காசு சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு செலவு வந்து அது தடையாகி இருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட பொருளை ஆசைப்பட்ட நேரத்துல வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. உங்க குடும்பத்தோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் சரளமா இருக்க போகுதுங்க. குறிப்பா துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணுங்க. இத்தனை நாளா வீட்டுல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையே, நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியலையேன்னு தனியா உட்காந்து நிறைய நாள் அழுதுருப்பீங்க. ஆனா இப்போ உங்க குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுதுங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டு இருக்கிற பெண்களுக்கு நல்ல இடத்துல இருந்து வரணமே போகுதுங்க. இந்த கல்யாண பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு சுப செய்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வருங்க. மாமியார் மருமகள் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு வீட்டுல ஒரு அமைதியான சூழல் உருவாகுங்க. புகுந்த வீட்டுல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி உங்களை ஒரு மகளா ஏத்துக்கிற அளவுக்கு அவங்க மனசு மாறுங்க. சொந்தமா தொழில் செய்யற பெண்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்குது. படிப்புல ஒரு ஆர்வம் வரும். நீங்க நினைச்ச கல்லூரியில இடம் கிடைக்கிறத உறுதி செய்யற மாதிரி ஒரு முக்கியமான அழைப்பு உங்களுக்கு வருங்க. வெளிநாடு போய் படிக்கணும் இல்லைன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அதுக்காக அனுமதிக்கு விண்ணப்பிச்சு காத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இப்ப நிறைவேற போகுதுங்க. வெளிநாட்டுல இருந்து வரப்போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க தலையெழுத்தையே மாத்த போகுதுங்க. இதுக்காக நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாம் இத்தனை நாளா தோல்வியில முடிஞ்சிருந்தாலும் இனிமே உங்களுக்கு கிடைக்க போறது எல்லாமே வெற்றிதாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு, அவங்க கல்யாணம்னு பல சிந்தனைகள் உங்க மனசு அறிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே பிள்ளைங்க வழியில உங்களுக்கு பெருமை சேர போகுது. அவங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்த கவனமா பார்க்கணும். உங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிற நேரம் இதுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காணிக்கைகளை மறந்திருக்கலாம். அந்த தடைகள் எல்லாம் இப்போ விலகி உங்க குலதெய்வமே உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுங்க. நீங்க மனதார குலதெய்வத்தை வேண்டிட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல உங்களுக்கு 100% வெற்றி நிச்சயம்ங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமே அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் தாங்க. அதனால காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருந்த கெட்ட எண்ணங்கள், பயம், கவலை எல்லாம் போய் ஒரு புது உத்வேகம் உங்களை சுத்தி உருவாகிறத நீங்களே கண்கூட பார்க்க முடியுங்க. யார் உங்களுக்கு உதவி பண்ண வரலையேன்னு இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம்ங்க. ஏன்னா அந்த இறைவனே உங்க கூட இருந்து உங்களை வழிநடத்த போறாருங்க. கலை, ஊடகத்துறை, சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையவழி வியாபாரம் செய்யற துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. உங்க திறமைக்கு இத்தனை நாளா கிடைக்காத பெரிய அங்கீகாரம் ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு மூலமா கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல வாய்ப்புக்காக பல கதவுகளை தட்டி அடைஞ்சிருப்பீங்க. இனிமே உங்க
உங்க படைப்புகள பார்த்துட்டு பெரிய இடத்துல இருந்து உங்கள தேடி வாய்ப்புகள் தானாகவே வருங்க. அதே மாதிரி காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல முடிவ கொடுக்குங்க. வீட்ல உங்களுக்கு காதலுக்கு சம்மதம் கிடைக்காம ரொம்ப வருத்தத்துல இருந்திருப்பீங்க. இனிமே பெரியவங்களே உங்க உண்மையான அன்ப புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. சின்ன சின்ன ஊடல்கள்னால பிரிஞ்சு போன உறவுகள் கூட தங்களோட தப்ப உணர்ந்து மறுபடியும் உங்ககிட்ட தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்க கைக்கு நிறைய பணம் வரப்போகுதுங்க. எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்களுக்கு நடக்கிற நல்லது எல்லாத்தையும் உடனே உங்க நண்பர்கள் கிட்டயோ சொந்தக்காரங்க கிட்டயோ சொல்லிடாதீங்க. உங்க ரகசியங்களை உங்க எதிர்கால திட்டங்களை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப சீக்கிரம் பட்டுடுங்க. உங்ககிட்ட ரொம்ப அன்பா சிரிச்சு பேசுறவங்களே உங்களுக்கு கிடைக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து பின்னாடி பொறாமைப்படுவாங்க. அதனால உங்ககிட்ட பணம் நிறைய வருதுன்னா அதை எப்படி பத்திரமா சேமிக்கிறது, எப்படி நல்ல வழியில முதலீடு செய்யறதுன்னு மட்டும் யோசிங்க. உங்களை தேடி வரப்போற அந்த நல்ல செய்தியை முழுமையா அனுபவிக்கணுமே தவிர அதை மற்றவங்க கிட்ட சொல்லி வீண் திருஷ்டியை வளர்த்துக்க கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த ஒரு தகவல் ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு அவ்வளவு வலிமையா இருக்குதுங்க. யாரை நம்பி நீங்க ஏமாந்தீங்களோ அவங்க முன்னாடி ஒரு பெரிய மனுஷனா நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் கிடைக்க போகுதுங்க. 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப உன்னதமான நிலைக்கு போக போகுதுங்க. கூட்டு தொழில் செஞ்சு ஏமாந்தவங்களுக்கு, நஷ்டத்தை சந்திச்சவங்களுக்கு இப்ப அந்த இழப்புகள் எல்லாம் ஈடுகட்டப்பட்டு லாபமழையா கொட்ட போகுதுங்க. எந்த பிரதிபலனும் பார்க்காம உங்களுக்கு உதவி செய்ய நிறைய நல்ல உள்ளங்கள் தானாகவே முன் வருவாங்க. உங்களுக்கு இருந்த அத்தனை இரட்டிப்புகளும் நீங்கி சூரியன் மாதிரி பிரகாசமா உங்க வாழ்க்கை ஒளிர போகுதுங்க. வயசானவங்களுக்கு, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு இது ஒரு ரொம்ப நிம்மதியான காலமா இருக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு தீராத நோயால கஷ்டப்பட்டுட்டு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மருத்துவர் மூலமாவோ இல்லைன்னா ஒரு புது சிகிச்சை மூலமாகவோ உடம்புல பெரிய அளவுல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. படுத்த படுக்கையா இருந்தவங்க கூட இனிமே எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. இதனால அவங்களை கவனிச்சுக்கிறவங்களுக்கும் மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஆன்மீக பயணங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப கூடி வருங்க. உங்களோட இத்தனை நாள் கஷ்டத்துக்கும் நீங்க சிந்திய கண்ணீருக்கும் அந்த இறைவன் இப்போ உங்களுக்கு பெரிய அளவுல கருணை காட்ட போறாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாங்கன்னா அதுல என்ன உண்மை இருக்கு, அவனுக்கு என்ன நோக்கத்துக்காக உங்ககிட்ட பேசுறாங்கன்னு உங்களால ரொம்ப ஈஸியா கணிச்சிட முடியுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மனமுதிர்ச்சி ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அடிகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குதுங்க. அந்த அனுபவத்தை வச்சு இனிமே உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப சரியா திட்டமிட்டு கொண்டு போவீங்க. உங்களை விட்டு போனவங்க, உங்களை நிராகரிச்சவங்க எல்லாரும் நாம இவங்களையா இப்படி தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு உங்க நடவடிக்கைகள் ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுதுங்க. இன்னொரு விஷயத்த நீங்க ஆழமா நம்பணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரப்போற அந்த அழைப்பு வெறும் வார்த்தையா மட்டும் இருக்காதுங்க. அது உங்களுக்கான ஒரு பெரிய திறவுகோலா பல வருஷமா மூடி கிடந்த உங்க அதிர்ஷ்ட கதவை திறக்க போற ஒரு சாவிதான் அந்த நல்ல செய்திங்க. நீங்க தூங்க போகும்போது கண்ணீர் விட்டுட்டே தூங்கிய நாட்கள் இனிமே மலை ஏறிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புது வெளிச்சத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் விடிய போகுதுங்க. உங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற சில நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. அவங்க உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்வாங்க. இது எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால நடக்கிற விஷயங்கள்ங்க. அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இனிமே தடையாகி நிற்காதுங்க. அது நேரடியா உங்க கைக்கு வந்து சேருங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்னடா சொல்றாங்களே, இது நிஜமாவே நடக்குமா, இல்லை எப்பவும் போல ஏமாற்றத்துலதான் முடிய போகுதான்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அடிகளை வாங்கிட்டீங்க. ஒரு சின்ன நல்லது நடந்தா கூட அடுத்து என்ன பெரிய கஷ்டம் வரப்போகுதோன்னு பயப்படுற அளவுக்கு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்குங்க. ஆனா இந்த முறை அப்படி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு வராதுன்னு அடிச்சு சொல்ல முடியுங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்களோட சஞ்சாரம் அந்த அளவுக்கு ரொம்பவே வலுவா இருக்குதுங்க. குறிப்பா அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு பல வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பதவி உயர்வு இல்லைன்னா இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. மேலதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களை ஒரு காரணமே இல்லாம குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிச்சு
பிடிச்சவங்க இனிமே உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நிலைமை மாறுங்க. விவசாயம் பண்ற துலா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய லாபத்த கொடுக்க போகுது. இத்தனை நாளா சரியான பருவநிலை இல்லாமலோ, இல்லன்னா போட்ட முதலீட்டுக்கு ஏத்த விலை கிடைக்காமலோ ரொம்பவே நஷ்டத்த சந்திச்சிருப்பீங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாற நேரம் வந்துடுச்சுங்க. நீங்க பயிரிட்ட விளைபொருட்களுக்கு நீங்க நினைச்சத விட பல மடங்கு அதிகமா விலை கிடைக்க போகுது. உங்கள பார்த்து சுத்தி இருக்கிறவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உங்க உழைப்புக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. உங்களோட கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு உங்க வீட்ல ஒரு பெரிய சுபகாரியம் ரொம்ப விமர்சையா நடக்க போகுதுங்க. அதுக்கு தேவையான பணமும் மற்ற உதவிகளும் எப்படி உங்க கைக்கு வந்துச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இயற்கையே உங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க வறுமையை பார்த்து உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து மறுபடியும் உங்க கூட வந்து சொந்தம் கொண்டாட பார்ப்பாங்க. அதே மாதிரி வாகனங்கள் ஓட்டுறவங்க, போக்குவரத்து துறையில சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு நெருக்கடி இனிமே இருக்காதுங்க. ரொம்ப கவனமா எந்த தப்பும் செய்யாம இருந்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவீங்களோன்னு ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருந்துட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்க உழைப்புக்கான வருமானம் ரொம்பவே திருப்தியா இருக்க போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள், வங்கி மூலமா வர வேண்டிய உதவிகள் எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்குங்க. நீங்க ஒரு பெரிய நிலைக்கு போறதுக்கான அஸ்திவாரம் இந்த நேரத்துல ரொம்ப உறுதியா போடப்பட போகுதுங்க. யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்க நேர்மையும் உங்களோட கடின உழைப்பும் தான் உங்களை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த போகுது. இது யாரும் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கவே முடியாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கலாம். உங்க கஷ்ட காலத்துல நீங்க யாருக்கிட்டையாவது உதவி கேட்டா அவங்க உங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா இருந்த காலத்துல உங்களை நம்பி நிறைய பேர் வந்து நிற்பாங்க. நீங்க உங்ககிட்ட இருந்ததையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. குறிப்பா நம்பிக்கையோட ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை திரும்ப கேட்கறதுக்கு நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. நம்ம பணத்தை கேட்கறதுக்கே நாம ஏன் இப்படி கையேந்தணும்னு உங்களையே நீங்க நிறைய தடவை நொந்து போயிருப்பீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வழியிலையாவது உங்க பணம் முடங்கி போயிருந்தா அது சீட்டு கட்டின பணமா இருக்கலாம், இல்லைன்னா கைமாத்தா கொடுத்த பணமா இருக்கலாம். அந்த பணம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேருங்க. பணத்தை வாங்கினவங்களே உங்களுக்கு தொலைபேசியில அழைப்பு விடுத்து இந்தாப்பா உன் பணம்னு சொல்லி உங்ககிட்ட திரும்பி கொடுக்குற அளவுக்கு காலசக்கரம் சொல்ல போகுதுங்க. சுக்கிரன் அதிபதியா கொண்ட உங்களுக்கு இயற்கையாகவே அழகு மேலேயும் ஆடம்பரமான பொருட்கள் மேலேயும் ஒரு தனி விருப்பம் இருக்குங்க. ஆனா சூழ்நிலை காரணமா கையில காசு இல்லாததால உங்களோட ஆசைகள் எல்லாம் நீங்க சொருக்கி வச்சிருப்பீங்க. குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தங்கம் வாங்கணும், நகை சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கும். ஆனா வறுமையில அடகு வச்ச நகையை மீட்க முடியாமலே எத்தனையோ நாள் தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் இனி அடியோடு மாறப்போகுதுங்க. உங்க நகைப்பெட்டியில மறுபடியும் தங்கம் சேரப்போகுதுங்க. அடகுல இருக்கிறவங்க நகைகள் எல்லாம் ஒன்னொன்னா மீட்கப்பட்டு உங்க கைக்கு வரும். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணுக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ புதுசு புதுசா நகை வாங்குற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயருங்க. உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய சுபிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா வீட்டை மாத்தி பார்க்கணும், வண்ணம் பூசணும்னு நினைச்சு காசு இல்லாம தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இப்ப தடபுடலா நடக்க ஆரம்பிக்குங்க. இத்தனை வருஷ காலமா நீங்க செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சதாங்க. நீங்க ஒரு விஷயத்த நியாயமா செஞ்சா கூட அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை எப்பவுமே தப்பாவே தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி உங்க தரப்பு நியாயத்தை யாருக்கும் விளக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராதுங்க. உங்க மௌனமே அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடியா மாறப்போகுது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு உங்க பாதையில நீங்க போயிட்டே இருப்பீங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்களே வாயடிச்சு போற அளவுக்கு உங்க நடவடிக்கைகள் ரொம்பவே நேர்த்தியா இருக்குங்க. உங்களை குறை சொன்னவங்க வாயாலேயே இவங்க மாதிரி வாழ முடியுமான்னு பாராட்டுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா கதவுகளையும் இப்ப திறந்து வச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்புகளை மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த சமுதாயத்துல உங்களை அசைச்சுக்க ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த இப்ப நாம பார்க்கலாமுங்க. நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கும். நம்ம வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கோ, இல்ல நமக்கு வேண்டியவங்களே நமக்கு ஏதோ செய்வின மாதிரி கெடுதல் பண்ணிட்டாங்களோ, நீங்க ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. ஏன்னா நீங்க தொடர எந்த காரியமும் உருப்படியா நடந்திருக்காது. எல்லாமே கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கும். வீட்டுல எப்பவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை காரணமே இல்லாம
சண்டை சச்சரவுன்னு இருந்துட்டே இருக்குங்க. இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உங்க வீட்டை விட்டு நிரந்தரமா விலக போகுது. உங்களை சுத்தி இருந்த அந்த இருள் விலகி உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ கடாட்சம் முழுமையா இறங்க போகுதுங்க. காலையில வாசல்ல கோலம் போடும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்து அத்தனை திஷ்டியையும் தீய சக்திகளையும் நெருப்புல போட்ட தூசு மாதிரி காணாம போக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போற அந்த அழைப்பு பத்தி நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இனிமே உங்களுக்கு தெரியாத எண்கள்ல இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தா கூட அதை அலட்சியம் பண்ணிடாதீங்க. யாராவது பணம் திருப்பி கேட்பாங்களோ இல்லை ஏதாவது கெட்ட செய்தியா இருக்குமோன்னு பயந்துட்டு நிறைய தடவை நீங்க அழைப்புகளை எடுக்காமலேயே தவிர்த்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா உங்க தலையெழுத்து மாத்த போற அந்த நல்ல செய்தி எந்த ரூபத்துல யார் மூலமா வரும்னு சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப வருஷமா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பர் மூலமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்போ இல்லை தொழில் வாய்ப்போ தேடி வரலாம். அதனால உங்களை தேடி வர ஒவ்வொரு வாய்ப்பையும் ரொம்ப கவனமா கையாளுங்க. அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. சமுதாயத்திலயும் சரி, சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் சரி, நீங்க இந்த உங்க சுயமரியாதையை திரும்ப வாங்குறதுக்கான நேரம் இதுங்க. இத்தனை நாளா உங்க குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்பவே அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவங்க முன்னாடி நாம ஏன்டா நிக்கிறோம்னு நீங்க கூனி குறுகி போயிருப்பீங்க. ஆனா இப்ப காலம் உங்களுக்கான சிம்மாசனத்தை தயார் பண்ணிடுச்சுங்க. இனிமே உங்க குடும்பத்துல நீங்க இல்லாம எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காதுன்ற அளவுக்கு உங்களுக்கான முக்கியத்துவம் பல மடங்கு கூடிடுங்க. உங்களுக்கான முதல் மரியாதை கிடைக்கும். உங்க பேச்சை மீறி யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. உங்களை உதாசீனப்படுத்தவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து உங்க ஆலோசனையை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயருங்க. உங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க சுமந்துட்டு இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் எப்படி காணாம போக போகுதுன்னு நினைக்கும் போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா பழச நினைச்சு நீங்க ரொம்பவே உருகி போயிருந்தீங்க. நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோகங்கள் வந்துச்சு, நம்ம மட்டும் ஏன் எப்பவும் குறி வச்சு தாக்கப்படுறோம்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரணம் இருந்துச்சுங்க. ஆனா இனிமே அந்த ரணங்கள் எல்லாம் ஆறதுக்கான மருந்து உங்களுக்கு கிடைச்சிடுங்க. அந்தந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு எதிர்காலத்தை நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராகியம் பிறக்குங்க. நம்மளை யாரெல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க முன்னாடி நம்ம யாருன்னு நிரூபிச்சு காட்டணும்ன்ற ஒரு வெறி உங்களுக்குள்ள வருங்க. ஆனா அந்த வெறி ஒரு நல்ல விதமான ஆற்றலா மாறி உங்க வெற்றிக்கான பாதையை அமைச்சு கொடுக்குங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில கூட நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். காலையில எந்திரிச்சது ஒரு சோம்பேறித்தனம் உங்களை சுத்தி இருந்திருக்குங்க. எந்த வேலையையும் உடனே செஞ்சு முடிக்காம தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. அது உங்க தப்பு கிடையாதுங்க. உங்க கிரக சூழ்நிலை அப்படி உங்களை சோர்வடைய வச்சிருக்கு. ஆனா இப்ப அந்த நிலைமை முழுசா மாறிடுச்சுங்க. உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது மின்னல் பாய்ச்சற மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க தொடர வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப நேர்த்தியா முடிஞ்சிடுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்க முகம் தெரியாத அந்த பிரகாசத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வெற்றியை நோக்கி ரொம்ப உறுதியா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்க கர்ம வினைகளினால வந்ததா கூட இருக்கலாம். நீங்க முற்பிறவில செஞ்ச சில தப்புகளுக்கான தண்டனையை இந்த பிறவியில நீங்க அனுபவிச்சு முடிச்சிட்டீங்கன்னு தான் சொல்லணுங்க. அந்த கர்ம கணக்கு எல்லாமே இப்ப முழுசா தீர்ந்து போச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க போறது ஒரு புது அத்தியாயம்ங்க. எந்த ஒரு பாவமும் புண்ணியமும் இல்லாத ஒரு சுத்தமான புத்தகம் மாதிரி உங்க வாழ்க்கை இப்ப மாறி இருக்கு. இதுல நீங்க எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. அதனால தினமும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைக்குங்க. உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க செய்யற உதவி உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் வந்துட்டு போற விஷயம் கிடையாதுங்க. இது உங்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு. இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே இனிமே வரப்போற அந்த வசதியான வாழ்க்கையை எப்படி சரியா கையாளணும்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பயிற்சி காலம் தாங்க. இனிமே உங்க கையில காசு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆனா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எப்படி முதலீடு பண்ணணும்னு நீங்க ரொம்பவே கவனமா முடிவெடுப்பீங்க. முன்னாடி எல்லாம் கையில காசு வந்த உடனே நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்களேன்னு யோசிக்காம தூக்கி கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆனா இப்போ உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுப்பீங்க. உங்க பிள்ளைகளோட படிப்புக்காகவும் அவங்க கல்யாணத்துக்காகவும் நிறைய செல்வத்தை சேர்த்து வைப்பீங்க.
உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சேமிப்பு உயரப் போகுதுங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த பெரிய அதிர்ஷ்டத்த பார்த்துட்டு, உங்கள கஷ்ட காலத்துல அப்படியே நடுத்தர விட்டுட்டு வெளிய போனவங்க எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும்ங்க. அவங்கள முழுசா நம்பி மறுபடியும் எல்லா ரகசியங்களையும் உளறிடாதீங்க. ஒரு புன்சிரிப்போட அவங்கள எப்படி தூரமா வைக்கணும்னு இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களோட அந்த கசப்பான அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தைய கத்துக் கொடுத்துருக்கு. உங்கள சுத்தி எப்பவும் ஒரு நல்ல வட்டம் இருக்கிற மாதிரி ரொம்ப சரியா பயந்துக்குவீங்க. உங்கள யார் எப்பவும் ஊக்கப்படுத்துறாங்களோ, உங்க வளர்ச்சிக்கு யார் உண்மையான துணையா இருக்காங்களோ, அவங்கள மட்டும்தான் இனிமே உங்க கூடவே வச்சுக்க போறீங்க. தேவையில்லாத விவாதங்கள்லயோ, அடுத்தவங்கள பத்தி குறை பேசுற இடங்கள்லயோ நீங்க உங்க நேரத்த வீணாக்கவே மாட்டீங்க. உங்க முழு கவனமும் உங்க வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு, குறிப்பா உங்க அப்பா, அம்மாவுக்கு நீங்க ஒரு பெரிய சந்தோஷத்த கொடுக்க போறீங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து அவங்க நிறைய நாள் மனசுக்குள்ளேயே குமுறி அழுதுருப்பாங்க. வெளியில யாருகிட்டயும் சொல்ல முடியாம ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனா இனிமே உங்க அபாரமான முன்னேற்றத்த பார்த்து அவங்க ஆனந்த கண்ணீர் விட போறாங்க. அவங்க ஆசைப்பட்ட ஆன்மீக ஸ்தலங்களுக்கு எல்லாம் அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க மனச குளிர வைப்பீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த அத்தனை நன்மைகளுக்கும் முக்கிய காரணம் அந்த இறைவனோட கருணை தாங்க. அதனால தினமும் கொஞ்ச நேரமாவது மன அமைதியோட சாமி கும்பிடுறதுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த புது வாழ்க்கைக்கு அந்த இறைவன் கிட்ட மனசார நன்றி சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பக்தியும் உங்க நேர்மையும் தான் உங்களை எந்த ஒரு திஷ்டியும் நெருங்க விடாம ஒரு இரும்பு கவசம் மாதிரி பாதுகாக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு புது முயற்சியை கையில எடுத்துக்கிறதோ ரொம்ப பயந்து போய் இருந்திருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப நம்பிக்கையோட தொடங்கின பல விஷயங்கள் பாதியிலே நின்று போயிருக்குங்க. அதனால இப்ப மறுபடியும் ஒரு புது தொழில் தொடங்குவதற்கோ இல்ல ஒரு புது வேலைக்காக முயற்சி செய்யறதுக்கோ உங்க மனசு ரொம்பவே தயங்கி நிற்கும். இதுவும் தோல்வியில முடிஞ்சா என்ன பண்றதுங்கிற பயம் உங்களை கட்டி போட்டிருக்குங்க. ஆனா இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சமும் தேவையில்லைங்க. ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்க பக்கம் ரொம்ப உறுதியா நிக்குது. நீங்க எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதுல அபாரமான வெற்றி கிடைக்க போகுது. விஷயத்துல காலை வச்சா கூட அது தங்கமா மாற்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் ரொம்ப பிரமாதமா கூடி வந்திருக்குதுங்க. உங்களை பார்த்து இவங்களால ஒண்ணும் முடியாது, வாழ்க்கை அவ்வளவுதான முதுகுக்கு பின்னாடி ஏளனமா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. பல நேரங்கள்ல நம்ம ராசிக்கு எதுவுமே சரியா வராதா, நம்ம தலையெழுத்து இவ்வளவுதானு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு காரியத்துக்காகவும் கஷ்டப்பட்டு அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க ஒரு விஷயத்த நினைக்கும் போதே அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. யாருமே நமக்கு இல்லையே, நமக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்க ஒரு நாதி இல்லையேன்னு தனிமையில நீங்க பட்ட வேதனைக்கு இப்போ ஒரு மாபெரும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களை வேடிக்கை பார்த்த நேரத்துல முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் தேடி வருங்க. கடவுள் மனித ரூபத்துல வந்து உதவி செய்வார்னு சொல்லுவாங்களே, அதை நீங்க இப்ப கண்கூட பார்க்க போறீங்க. நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்ச சில நல்ல காரியங்கள் தான் இப்போ உங்களுக்கு ஆபத்து காலத்துல வந்து கை கொடுக்க போகுதுங்க. அந்த முகம் தெரியாத மனிதர்கள் மூலமா உங்க தொழிலையோ வேலையிலையோ ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. அதனால உங்களை தேடி வரக்கூடிய எந்த ஒரு புதிய நபரையும் அலட்சியம் பண்ணாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாபெரும் நல்ல செய்தி உங்களை வந்து சேருங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம்ங்க. உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா ஒரு சுபகாரியம் நடக்காம எல்லாமே தள்ளி போயிட்டு இருந்திருக்கலாம். எவ்வளவு பணம் வந்தாலும் அது வீட்டுல தங்காம ஏதோ ஒரு வழியில மருத்துவ செலவாவோ இல்ல வீண் செலவாவோ கரைஞ்சிட்டு இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க பித்திருக்களோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்காததா கூட இருக்கலாம்ங்க. ஆனா இப்ப அந்த பித்ரு தோஷங்கள் எல்லாமே முழுமையா விலக போகுது. உங்க முன்னோர்கள் உங்க குலதெய்வத்து கூட சேர்ந்து உங்களை முழு மனசோட ஆசீர்வதிக்க போறாங்க. அமாவாசை நாட்கள்ல மறக்காம உங்க முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. காகத்துக்கு அன்னம் வைங்க. இது உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை தடைகளையும் உடைச்சு நீங்க போக வேண்டிய உச்சத்துக்கு உங்களை ரொம்ப வேகமா கொண்டு போய் சேர்க்குங்க. உங்க வம்சத்துக்கே நீங்க தான் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம்ங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை பழிகளை தாண்டிதான் இப்ப இந்த நிலைக்கு வந்திருப்பீங்க. அந்த இருண்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான வசந்த காலம் இப்ப பிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்க தலையெழுத்தையே முழுசா மாத்த போகுது. பணம், காசு, புகழ், அந்தஸ்துன்னு எல்லாமே உங்களை தேடி மழையா கொட்ட போகுது. ஆனா எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வசதிக்கும் நீங்க போனாலும் உங்க பழைய கஷ்டங்களை மட்டும் எப்பவும் மனசுல இருந்து அழிச்சிடாதீங்க. பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாடமா நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில இன்னும் பல உயரங்களை தொடர்வதற்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த அளவற்ற செல்வத்தை வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுற 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்குங்க. இனிமே எந்த குழப்பமும் இல்லாம உங்களோட வாழ்க்கைய ரொம்ப தைரியமா ரொம்ப வீரியத்தோடு பீறு நடை போடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.